1993 அப்படிங்கிற அதே கேலண்டரில் வர அதே மந்த் அண்ட் டேஸ் வந்து எந்த இயரில் ரிப்பீட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சேம் ஃபார் த இயர். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் இருக்குது. அதை நான் என்னன்னு சொல்கிறேன்னா, அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சால் தான் நம்ம இதுக்கு பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த கொடுத்துருக்க இயர் வந்து லீப் இயரா ஆர்டினரி இயரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அது லீப் இயராக இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிடலாம். ஒருவேளை இது லீப் இயராக இல்லைன்னா இதுக்கு முன்னாடி உள்ள லீப் இயர் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு 3 கண்டிஷன் வரும். அந்த கண்டிஷனை வச்சு தான் இந்த ஷார்ட்கட்டே. ஃபஸ்ட்டு நான் ஷார்ட்கட் என்னன்னு சொல்கிறேன். இப்போ இந்த கொடுத்துருக்க இயர் வந்து லீப் இயராக இருந்துச்சுன்னா இந்த இயரோட 28 இயர்ஸை ஆட் பண்ணணும். ஓகேவா? இது உங்களுக்கு புரியுதா? இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள லீப் இயர்ஸ் என்னன்னு பார்க்கணும். அப்போ அந்த லீப் இயரோட 1 ஆட் பண்ணும்போது இந்த இயர் கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா 6 இயர்ஸை ஆட் பண்ணணும். இல்லை லீப் இயராக இருந்திருக்கு, அதோட 2 இயர்ஸ் ஆட் பண்ணால் தான் எனக்கு உங்கள் கொடுத்துருக்க இயரே வருதுன்னா அப்போ 11 இயர்ஸை இங்கே நம்ம ஆட் பண்ணணும். அதே இது லீப் இயர் ப்ளஸ் 3 இயர்ஸாக இருந்துச்சுனாலும் 11 இயர்ஸை ஆட் பண்ணணும். இதுதான் ஷார்ட்கட்டு. இதை வந்து எப்படி வந்துச்சுன்னா கேள்வி கேட்காதீங்க. இது ஷார்ட்கட். ஸோ அதனால் அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி இந்த லீப் இயர் +1 லீப் இயர் +2 லீப் இயர் +3ங்கிறத கால்குலேட் பண்ணணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்துருக்க இயர் லீப் இயராக இருந்துச்சுன்னா அந்த இயரோட 28 ஆட் பண்ணி எந்த இயர் வருதோ அதுதான் சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆகக்கூடிய இயர். அதே இது லீப் இயர் +1 இருந்துச்சுன்னா 6 இயர், லீப் இயர் +2 லீப் இயர் +3 இருந்துச்சுன்னா 11 இயர்ஸ் ஆட் பண்ணும். நீங்கள் கேட்கலாம் லீப் இயர் +4 ஏன் போடலை அப்படின்னு. 4 எப்படி வரும்? லீப் இயருங்கிறது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஸோ லீப் இயர் +4 போட்டோம்னா அகைன் அது என்னவாயிரும்? லீப் இயராக வந்துடும் இல்லையா? அகைன் இந்த இது ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால தான் லீப் இயர் +1 லீப் இயர் +2 லீப் இயர் +3 அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு ஷார்ட்கட்ஸ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம இந்த சம்முக்குள்ளே போகலாம். 1993 நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் லீப் இயரான்னு செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? 4ஆல் வகுக்கணும். மீதி இன்ச்சு ரிமைண்டர் இல்லாமல் வகுத்துச்சுன்னா அது லீப் இயர், ரிமைண்டர் வந்துச்சுன்னா அது ஆர்டினரி இயர். ஸோ இதை பார்த்தாலே சொல்லிடலாம் இட்ஸ் நாட் அ லீப் இயர் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதை அடிச்சு பார்க்கலாம். 4 16 மிச்சம் 3 39. ஸோ 9 4 36 வரும். 36 போச்சுன்னா மீதி 3 33 வருது. 8 32 மிச்சம் 1 ஆடே கிடைக்கும். ஓகேவா? அப்போ இது மீதி இன்ச்சு வகுப்படணும். லீப் இயராக இதுக்கு முன்னாடி எந்த இயர் லீப் இயராக இருக்கும்? 1992ங்கிறது தானே லீப் இயராக இருக்கும். ஓகேவா? ஏன்னா 92ன்னு போட்டோம்னா கண்டிப்பாக அது 32ன்னு வரும். இப்போ 8 32 சொல்லி மீதி இன்ச்சு நமக்கு வகுப்படும். ஸோ அப்போ 1993 வந்து நமக்கு லீப் இயர் கிடையாது, அது ஆர்டினரி இயர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுக்கு முன்னாடி வர லீப் இயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1992. ஓகேவா? அப்போது இந்த 1992க்கும் 1993க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லீப் இயரோட ஒரு இயர் ஆட் பண்ணால் நமக்கு கொடுத்துருக்க இயர் வருதா? அப்போ இது எந்த கண்டிஷன் வருது? லீப் இயர் +1 கண்டிஷன் வருது. அப்போ நான் என்ன பண்ணணும்? 6 இயர்ஸை ஆட் பண்ணணும். 1999. அப்போ இதுதான் சேம் இயர் கேலண்டர் வந்து ரிப்பீட் ஆகிறது. ஸோ ஆன்சருக்கு 1999.